ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். உயிரோடு இருக்கும்போதே செத்துவிட வேண்டும். ஒரு நாள் ரமண மகரிஷியின் சந்நிதியில் கூடியிருந்தவர்கள் யாரோ ஒருவர் இறந்ததைப் பற்றி தங்களுக்குள் பேசிக்கொண்டு அது குறித்து தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். அப்போது பகவானின் திருவாக்கிலிருந்து மரணம் குறித்த ஞானபோதனை வெளிப்பட்டது. பகவான்: இறந்தவா உண்மையிலேயே நிம்மதியா இருக்கா? உடம்புங்கிற தொல்ல போச்சு. இறந்தவன் துக்கப்படுறதில்ல, உயிரோடு இருக்கிறவாதான் துக்கப்படுறா. யாராவது தூங்கறதுக்கு பயப்படுறோமா? எல்லோரும் விரும்புறோம். சுகமா தூங்கினேன்னு வீழ்ச்ச உடனே சொல்றோம். படுக்கைய அவ்வளவு பாந்தமா தயார் பண்றோம். தூக்கம் சின்ன மரணம், மரணம் பெரிய தூக்கம். உயிரோடு இருக்கிறப்பவே நாம செத்துடணும். அப்படி செத்தா வேற யாரோட சாவுக்கும் வருத்தப்பட தேவை இருக்காது. உடம்பு இருந்தாலும் இல்லேனாலும் நாம ஒரு குறையும் இல்லாம சுகமா இருக்கோம். இது நம்மளோட தினப்படி விழிப்பு, கனவு, தூக்கம்ங்கிற 3 நிலையிலிருந்தே தெரியறது. அப்புறம் என்னத்துக்கு இந்த உடம்புங்கிற தொல்லைய ரொம்ப நாள் வகிக்கணும்? நாம் யார்னு தெரிஞ்சு இப்பவே செத்துட்டா எப்பவும் சாகாம ஆனந்தமா இருக்கலாம். மேற்கண்ட ரமண வாக்கை குறித்து தன் குருவிடம் வினவி விளக்கம் பெறுகிறாள் ஒரு மாணவி. குருவே வணக்கம். பகவான் ரமணரின் இந்த வரிகளை படிக்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதே சமயம் குழப்பமாகவும் இருக்கிறது. பொதுவாக யாராவது இறந்துவிட்டால் ஐயோ பாவம் போய்விட்டாரே என்றுதானே நாம் வருத்தப்படுவோம். ஆனால் ரமணர் என்னடாவென்றால், இறந்தவா உண்மையிலே நிம்மதியாயிருக்கா, உயிரோடு இருக்கிறவாதான் துக்கப்படுறா என்று சொல்கிறாரே. இது எப்படி சாத்தியம்? செத்தவர் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வண்டார் குழலி, இதுதான் ஞானியின் பார்வைக்கும் பாமரனின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். ரமணர் இங்கே ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைத்து பேசுகிறார். நாம் நினைப்பது போல மரணம் என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு விடுதலை, ரிலீஃப். உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருவன் தலைமேலே 50 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு நாள் முழுக்க நடக்கிறான். வெயில், களைப்பு, பாரம். மாலை நேரம் வந்ததும் அந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கிறான். அப்போது அவன் எப்படி உணர்வான்? அப்பாடா என்று நிம்மதியாக உணர்வான். அந்த மூட்டைதான் உடல். இந்த உடல் நமக்கு ஒரு சுமை. பசி, தாகம், நோய், முதுமை, வலி என்று இதை சுமந்து கொண்டு அலைகிறோம். மரணம் என்பது அந்த சுமையை இறக்கி வைக்கும் தருணம். அதனால்தான் ரமணர் உடம்புங்கிற தொல்ல போச்சு என்று சொல்கிறார். இறந்தவன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு அமைதியாகிவிட்டான். ஆனால் ஐயோ, இவர் மூட்டையை இறக்கி வைத்து விட்டாரே என்று அருகிலிருப்பவர்கள், உயிரோடு இருப்பவர்கள்தான் அழுது கொண்டிருக்கிறார்கள். சுமை உதாரணம் புரிகிறது. ஆனால் குருவே, மரணம் என்பது இருட்டுதானே, ஒன்றுமே இல்லாத சூன்யம்தானே. அதனால்தானே பயப்படுகிறோம். ரமணர் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல். யாராவது தூங்கறதுக்கு பயப்படுறோமா? இல்லை. சொல்லப்போனால் எப்போது தூங்குவோம் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம். ஏன்? தூக்கத்திலும் நீ இருட்டில்தானே இருக்கிறாய். தூக்கத்தில் உனக்கு உடல் நினைவிருக்கிறதா? உலகம் தெரிகிறதா? பணம், பதவி எதுவும் நினைவில் இருக்கிறதா? இல்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் நான் யாரென்றே எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூன்யமான நிலைக்கு செல்ல நீ பயப்படவில்லை. மாறாக படுக்கையை அவ்வளவு பாந்தமா தயார் பண்றோம். மெத்தை போட்டு, தலையணை வைத்து, ஏசி போட்டு அந்த இல்லாத நிலையை வரவேற்கிறாய். விழித்தவுடன் என்ன சொல்கிறாய்? சுகமா தூங்கினேன்னு விழிச்ச உடனே சொல்றோம். இப்போது ரமணரின் அந்த வாக்கியத்தை பார். தூக்கம் சின்ன மரணம், மரணம் பெரிய தூக்கம். தினமும் இரவில் நடப்பது ஒரு தற்காலிக மரணம். வாழ்க்கையின் இறுதியில் நடப்பது ஒரு நீண்ட தூக்கம். தூக்கத்தில் உன் ஆன்மா உடல் சம்பந்தமில்லாமல் ஓய்வெடுக்கிறது. மரணத்தில் அது உடல் சம்பந்தத்தை நிரந்தரமாக விட்டுவிடுகிறது. தூக்கத்தில் சுகம் இருக்கிறதென்றால் மரணத்திலும் அதே சுகம்தானே இருக்க வேண்டும். பயம் எதற்கு? ஆனால் குருவே, தூக்கத்தில் நான் காலையில் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மரணத்தில் எழுவதில்லையே. யார் எழுவது?
நான் இந்த உடல் என்று நினைக்கும் அந்த அகந்தைதான் விழித்துக் கொள்கிறது. அந்த அகந்தைதான் மரணத்தை பார்த்து பயப்படுகிறது. நான் அழிந்து விடுவேனோ என்ற பயம் அகந்தைக்குதான், ஆன்மாவுக்கல்ல. ஆன்மா தூக்கத்திலும் இருந்தது, விழிப்பிலும் இருக்கிறது, மரணத்திலும் இருக்கும். இதுதான் எனக்கு புரியாத புதிர். உயிரோடு இருக்கிறப்போவே செத்துவிட வேண்டும் என்று சொல்கிறாரே, தற்கொலை செய்து கொள்ளச் சொல்கிறாரா? இல்லவே இல்லை. ரமணர் சொல்வது மனோநாசம், டெத் ஆஃப் த மைண்ட் ஆர் ஈகோ. உடல் சாவதை விட முக்கியமானது நான் இந்த உடல் என்ற எண்ணம், அதாவது தேகாத்ம புத்தி சாவது. ஒரு நடிகன் நாடகத்தில் ராஜா வேஷம் போடுகிறான். நாடகம் முடிந்ததும் அவன் அந்த ராஜா உடையை கழற்றி வைத்துவிட்டு சாதாரண மனிதனாக வீட்டுக்குப் போகிறான். அவன் ஐயோ ராஜா செத்துவிட்டானே என்று அழுவானா? இல்லை, ஏனென்றால் அது வெறும் வேஷம் என்று அவனுக்கு தெரியும். அதுதான் உயிரோடு இருக்கும்போதே சாவது. நீ உயிரோடு இருக்கும்போதே நான் இந்த வண்டார்குழலி அல்ல, இந்த உடல் வெறும் உடை, காஸ்டியூம், நான் உள்ளே இருக்கும் ஆன்மா என்று உணர்ந்துவிடு. அப்படி உணர்ந்துவிட்டால் உன்னுடைய அகந்தை, ஈகோ செத்துவிடும். அகந்தை செத்துவிட்டால் பிறகு உடலுக்கு வரும் சாவு உன்னை பாதிக்குமா? பாதிக்காது. சட்டை கிழிந்தால் எனக்கு வலிக்குமா என்ன? மிக சரி. அப்படி செத்தா வேற யாரோட சாவுக்கும் வருத்தப்பட தேவை இருக்காது. ஏனென்றால் உனக்கே சாவு இல்லை என்று தெரியும்போது மற்றவர்களும் சாகவில்லை, உடை மாற்றுகிறார்கள் என்று புரிந்து விடுவாய். அப்புறம் என்னத்துக்கு இந்த உடம்புங்கிற தொல்லையை ரொம்ப நாள் வகிக்கணும் என்று கேட்கிறாரே, உடலை வெறுக்க வேண்டுமா குருவே? வெறுக்க வேண்டாம், ஆனால் அதன் எல்லையை புரிந்து கொள்ள வேண்டும். ரமணர் கேட்பது என்னவென்றால், நீ ஆனந்தமாக இருக்க தூக்கத்தை நாடுகிறாய், விழிப்பு நிலையில் உடலை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறாய். அப்படியென்றால் உடல் என்பது சுகமா, சுமையா? சுமைதான் குருவே. பசி, வலி, கவலை எல்லாம் உடலோடுதான் வருகின்றன. அதனால்தான் அவர் கேட்கிறார், ஏன் இந்த சுமையை வைத்துக்கொண்டு இவ்வளவு ஆட்டம்? நான் யார் என்று விசாரித்து இப்போதே அகந்தையை அழித்துவிடு. அப்படி அழித்துவிட்டால் உடல் இருந்தாலும் இல்லைனாலும் நீ ஆனந்தமாக இருப்பாய். ஜீவன் முக்தன் என்பவன் யார் தெரியுமா? உயிரோடு இருக்கும்போதே செத்துப்போனவன். அவன் நடப்பான், பேசுவான், சாப்பிடுவான். ஆனால் உள்ளே நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்காது. கருகிப்போன கயிறு போல. பார்ப்பதற்கு கயிறு போல தெரியும், ஆனால் அதனால் எதையும் கட்ட முடியாது. அவன் உடல் இருக்கும், ஆனால் அது அவனுக்கு சுமையாக இருக்காது. குருவே, இது எவ்வளவு பெரிய விடுதலை! 1. மரணம் என்பது ஒரு நல்ல ஓய்வு. 2. மரணம் என்பது உடல் சம்பந்தமில்லாமல் போவதுதானே தவிர நாம் இல்லாமல் போவதல்ல. 3. உயிரோடு இருக்கும்போதே நான் உடல் அல்ல என்று உணர்ந்து விட்டால், செத்து விட்டால், உண்மையான மரணம் வரும்போது அது வெறும் உடை மாற்றும் நிகழ்வாகிவிடும். சரியாக தொகுத்தாய் வண்டார்குழலி. கடைசி வரியை கவனித்தாயா? இப்பவே செத்துட்டா எப்பவும் சாகாம ஆனந்தமா இருக்கலாம். இதுதான் ரமணரின் முரண் சுவை, பாரடாக்ஸ். நீ, அதாவது அகந்தை செத்தால்தான் நீ, அதாவது ஆன்மா சாகாமல் இருக்க முடியும். எவன் ஒருவன் சாகத் துணிகிறானோ, அதாவது அகந்தையை அழிக்கிறானோ, அவனுக்குதான் மரணமில்லா பெருவாழ்வு. எனவே மரணத்தை பார்த்து பயப்படாதே. ஒவ்வொரு நாள் இரவும் படுக்கைக்கு செல்லும்போது நினைத்துக்கொள், இது ஒரு ஒத்திகை. காலையில் எழும்போது நினைத்துக்கொள், இது ஒரு புது பிறவி. இப்படி பழகினால் யமன் வரும்போது நீ புன்னகையோடு வரவேற்பாய். வா நண்பா, இந்த பழைய சட்டையை கழற்ற எனக்கு உதவி செய் என்று சொல்வாய். குருவே, பயம் போய்விட்டது. மரணம் ஒரு இருட்டு அறையல்ல, அது ஒரு புதிய விடியலுக்கான வாசல் என்று புரிந்து கொண்டேன். பகவான் ரமணரின் பாதங்களில் என் அகந்தையை சமர்ப்பிக்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ரமண உபதேச ஆதாரம் ஸ்ரீ ரமணாஸ்ரம வெளியீட்டு நூல்கள். உபதேச விளக்கம் இதோ கொஞ்சம் அமுதம் வலையொளித்தளம்.